இட்லி மாவு இருந்தா போது இந்த மாதிரி ஒரு குலோப் ஜாம் ஸ்டைல்ல நீட்டா பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. மினி இட்லி செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சு, தட்டுல எண்ணெய் தடவி வச்சாச்சு. இனி இட்லி ஊத்துறதுக்கு ஆரம்பிக்கலாம். இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம். நாம இனி பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ சர்க்கரை இருக்கு. அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது, கலர் மாறிடுச்சு. கொஞ்சமா ஸ்லேட் பவுடர் கலந்துக்கலாம் கலருக்காக. நீங்க விருப்பம் இருந்தா கலக்கறனா கலக்கல, கலக்காட்டி விட்டுடலாம். கலர் இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு குலோப் ஜாம் மாதிரி. கொஞ்சம் பிசுபிசுப்பா இருந்தா போதே, ரொம்ப கம்பி பதம் மாதிரி விட வேண்டாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இட்லி கலந்துக்கலாம். பால் சூடா இருக்கிறப்ப இட்லி கலந்துக்கலாம். நல்லா உறிஞ்சிக்க அப்பதான். நல்லா அந்த பாகெல்லாம் உறிஞ்சிட்டு இட்லி எல்லாம் பாகுல நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இட்லி மாவு இருந்தா போது ஒரு குலோப் ஜாம் ஸ்டைல்ல நம்ம இந்த மாதிரி இட்லி ஊத்தி பாகு காய்ச்சி குலோப் ஜாம் மாதிரி பண்ணிக்கலாம். இட்லி மாவு